ஒரு வழியாக T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. T20 வேர்ல்டு கப்போட 3வது மேட்சா இந்தியா வெர்சஸ் யுஎஸ் அணிகள் டாஸ் வின் பண்ணிய யுஎஸ் அணி வந்து நாங்கள் பவுலிங் போடுறோம்னு சொல்ல எப்படியும் இந்தியா இருக்க ஃபார்முக்கு 250 ரன் அடிக்க போகிறாங்க, நம்ம ஜாலியாக மேட்சை பார்க்கலான்னு மேட்சை பார்த்தா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. இந்திய அணியின் ஓப்பனர்ஸாக இசான் கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்க வந்த உடனே வெளியேறினார். அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகி வெளியேறி போக அடுத்து வந்த திலக் வர்மா தடாலடி அடிச்சு 3 4 ஒரு 6ன்னு தெரிவிக்க விட நல்லா ஆடிக்கிட்டு இருந்த அவருமே அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் இருந்த இசான் கிஷன் 20 ரன் 2 6 1 4 அடிச்சு அவருமே நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து உள்ள வந்த ஸ்கை அந்த சைடு போய் ஓரமாக வேடிக்கையை பார்க்க அடுத்து உள்ள வந்த பேட்டர்ஸான சிவம் டூபே, ரிங்கு சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் வந்த வேகத்திலே தடால்னு ஒரு பெவிலியன் என்ற பார்த்து திரும்பி போக இந்திய அணி வந்து பாதாளத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து இந்திய அணியை மீட்டெடுக்கணும்னா ஒரே ஒருத்தரால தான் முடியும். அவரு தான் நம்ம இந்தியன் கேப்டன் ஸ்கை. அடுத்து உள்ள வந்து அக்சர் பட்டேலும் ஸ்கையும் கை கோர்த்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை போட ஸ்கை ஓரளவுக்கு பொறுமை காத்து வர பந்தெல்லாம் 6 4ன்னு எங்கிட்டாவது கிடைக்கிற கேப்பில் ஆடிக்கிட்டு இருந்தார். அப்படி இப்படின்னு அவர் கொஞ்சம் ஸ்கோரை தேத்திக்கிட்டு இருந்தார். இங்கிட்டு வந்து நம்ம அக்சர் பட்டேலும் தன்னுடைய பங்குக்கு 6 4ன்னு ஏதாவது கொஞ்சம் அடித்து அவருமே ஸ்கோரை வந்து ஏற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த சைடு ஆடிக்கிட்டு இருந்த அக்சர் பட்டேல் அவரும் அவுட் ஆகி போயிட்டார். ஆனால் ஸ்கையை மட்டும் வானத்துக்கு பூமிக்குமா வானவேடிக்கை காட்டி 6 4ன்னு பந்தை பறக்க விட்டு அவர் மட்டும் அவுட் ஆகாமல் தன்னோட அணியை வந்து எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றி தன்னோட டீம் ஸ்கோர் வந்து 160 எடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய தூணாக வந்து இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசி ஓவரில் வந்து 6 4 சிங்கிள்னு மொத்தமாக வந்து 21 ரன்கள் வந்து அடிச்சிருப்பார். அதனால தான் டீம் ஸ்கோர் வந்து 161 வந்து தொட்டிருப்பாங்க. இந்திய அணி வந்து 161க்கு 9 விக்கெட் இழந்திருப்பாங்க 20 ஓவர் முடிவில். குறிப்பாக இதை சொல்லியே ஆகணும், யுஎஸ்ஏ பவுலர்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பவுலிங் பண்ணாங்க. அதுலேயுமே குறிப்பாக வந்து சேட்லி வான் ஹேல்ட்வைக் அவர் 4 ஓவர் பந்து வீசி 25 ரன்கள் விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸ் வந்து துண்டாக எடுத்துகிட்டு போயிருப்பார் அவர். அடுத்ததாக பேட்டிங் ஆட உள்ள வந்த யுஎஸ் அணி 162 ரன்கள் அடித்தா இந்தியாவை பீட் பண்ணிடலான்ட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே தடுமாற்றம் மேலே தடுமாற்றம். கோஸ், முனாப் பட்டேல், முகமதுலான்னு அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் 3 பேர்த்தையுமே தூக்கிட்டாங்க மேலேன்னு விஜய் சொல்கிற மாதிரி. அவரை தூக்குனது யாருன்னா டிஎஸ்பியை சார்ஜ் எடுத்த முகமது சிராஜ் 2 விக்கெட்டும் ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட்டும் எடுத்து டாப் ஆர்டர்ஸ் 3 பேர்த்தையுமே கொலாப் பண்ணிட்டாங்க. மிலன் குமார் மற்றும் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட அணியை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்லலான்னு நினைக்கும் போது ஆளுக்கு 30 ரன் அடித்து அவங்களுமே அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து வந்த ரஞ்சானை என்ன தான் போராடி பார்த்தாலும் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவரும் ஒரு 37 ரன் தான் அடித்தார். யுஎஸ்ஏ அணி 20 ஓவர் முடிவில் 132 ரன்கள் மட்டுமே அடித்து 8 விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணி வந்து 32 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. இதுக்கு காரணம் வந்து டிஎஸ்பி சார்ஜ் எடுத்த முதல் போட்டியிலே 3 விக்கெட்டை வந்து வீழ்த்திட்டார். இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா ஸ்கைக்கு தான். அவர் தான் இந்திய அணியை வந்து காப்பாற்றி வெற்றி பெற வந்து வச்சுருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தாரா ஸ்போர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேர்ல்டு கப்போட அனைத்து அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.